கபீர்தாஸ் தான் பின்னால் ஷிர்டி சாய்பாபாவும் வந்தார். அவர் சாதாரணமான நிலையில் இருக்கார், எந்த வசதியும் கிடையாது. அவருக்கு ஒரு பிள்ளை வேறு கமால்னு சொல்லிட்டு. அண்டு கமாலும் சாதாரண ஆள் இல்லை. ஒரு நாள் கபீர்தாஸ் பிள்ளையை காணமேன்னு சொல்லி வயலில் போய் பார்த்தா அவன் இப்படி ஆடின்னு இருக்கான். என்னன்னா அந்த புல்லெல்லாம் டான்ஸ் ஆடுது பாருன்னு சொல்லி கடவுள் நினச்சிட்டு உட்காந்துருப்பான். யார் வீட்டுக்குள்ளே வந்தாலையும் கபீர்தாசருடைய ஒய்ஃபு சாப்பிட்டு போங்கன்னுவான். அவங்களுக்கே எந்த வசதியும் இல்லை. கடன் வாங்கி தான் அந்த ஊரில் கொத்துவாளுன்னுவாங்க வியாபாரி, அவங்ககிட்ட கடன் வாங்கி தான் வரவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுன்னு இருப்பாங்க. அப்போது ஒரு பெரிய பாகவத கோஷ்டி இவங்க வீட்டுக்கு வருது. இவங்க வீட்டில் ஒன்றும் இல்லை, ஏன்னா ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. இப்போது அந்த ஊரில் இருக்கிற ஒரு கடைக்காரன் ஒரு வியாபாரிக்கிட்ட போகிறான். போய் நீ என் மேலே கண் வச்சுருக்க, ரொம்ப நாளாக ஒரு 20-30 பேர் விருந்தாளிங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் சாப்பாடு போகிறதுக்கு நீ பர்மிஷன்லாம் கொடுத்தியானா நான் உன் ஆசைக்கு இணங்குறேன்ட்டான். அவன் கொடுத்துட்றான். இந்த அம்மா அவங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு அவங்கெல்லாம் போயிடுறாங்க. அவங்கெல்லாம் போன உடனே கபீர்தாசர் வீட்டுக்கு வர்றாரு. வந்தவுடனே இந்த அம்மா அழுதுன்னு உக்காண்டிருக்கா. என்னன்னா, இந்த மாதிரி பாகவதர்களுக்கு சாப்பாடு போடாத பாவத்தை விட இந்த மாதிரி இந்த எதுக்கும் உதவாத கண்ணில் புசுலு, காதில் குளிமி, மூக்கில் சை, வாயில் கப்பு, இந்த உடம்புக்கு என்னன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி அவங்ககிட்ட போய் வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கேங்க அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறார், நீ தான் உத்தமி அப்படின்னு அவளை குளிப்பாட்டி நல்ல புடவெல்லாம் காட்டிக்க சொல்லி அவளை தோள் மேலே உட்கார வச்சு தூக்கின்னு வர்றார். அதை பார்த்து அந்த செட்டியார் பயந்து போகிறான். பனியா பயந்து போயிட்டு அடிக்கிறதுக்கு தான் வந்துக்கிறாங்க போலக்கு பொண்டாட்டி கூட்டுன்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்கிறார், இல்லை வர்ற வழியில் சேராயிருந்துச்சு, என் ஒய்ஃப் உங்கள்கிட்ட சுத்தபத்தமாக வரணும், சேத்துக்காலோடு வரக்கூடாதுன்னு அவளை தோளில் தூக்கின்னு வந்துக்கிறான். அவன் இப்படி கூட இருப்பாங்களான்னு பார்க்குறான். அவங்க அன்றைக்கி எதிரில் ராமனும் சீதையும் நிற்கிறாங்க, மகாலட்சுமியும் பெருமாள் நிற்கிறாங்க. அவன் காலில் விழுந்துட்டு, நான் கேட்ட தப்பு தான் மன்னிச்சிருங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிடுவோம். இங்கே காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் இல்லையா, அங்கே ராமானுஜர் இருந்தார். அவரும் அவருடைய ஆட்களும் திருப்பதிக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு ஏத்தம் இறக்கிறவங்ககிட்ட போய் திருப்பதிக்கு எப்படி போகணுன்னு கேட்குறாங்க. அவன் வழி காட்டுறான், இப்படி போங்கன்ட்டு. உடனே ராமானுஜர் துண்டை மடித்து கட்டுன்னு கீழே விழுந்து அவனை கும்பிடுறாரு. எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய குரு, நீங்கள் போய் ஏத்தம் இறக்கிறவங்க காலிலெல்லாம் விழுறீங்களே அப்படின்னு. அப்படி இல்லைப்பா, நாம் திருப்பதிக்கு போய் பெருமாள் வச்சு புண்ணியத்தை அடிக்கிறதுக்கு அவன் தானே வழிகாட்டி, அப்போ அவன் தானே குரு, அதனால நான் அவனை கும்பிட்டேன். அந்த ஊரில் வரத தேசிகன்னு ஒருத்தர் தான், ரொம்ப ஏழை. ஸோ ராமானுஜரும் அவங்க ஒய்ஃபும் போய் ராமானுஜரும் ஒரு சிஷ்ய கோடிங்களும் அந்த ஒய்ஃப் கிட்டே போகிறாங்க. அந்தம்மா கதவு இப்படி திறந்து வச்சுக்கிட்டு தலையை மாத்திரம் வெளியே நீட்டி, என்னன்றா, நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு, நீங்கள் போய் குளிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாவோ. யார்? அந்த அம்மா. ஏன்னா உடம்பெல்லாம் பொத்தல், சாரி இல்லை, அதெல்லாம் கிழிஞ்சு போயிருக்குது, எப்படி எதிராளிங்க எதிரில் வர்றது, அதுக்காக அந்த மாதிரி இருக்கான். இப்படியெல்லாம் ஒரு தன்னை வருத்தி கொண்டு தன்னை தியாகம் செய்து கூட விருந்தாளிகளுக்கு நல்லது படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு காலத்தில் இருந்தது ஜனங்களுக்கு. இப்போல்லாம் யார் வந்தால் திருடம் வந்திருப்பானோன்னு சொல்லி டபக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி கதவு சாத்துறவங்க தான் இருக்கிறாங்க, யாரும் மதிக்கிறாங்க. விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்துன்னு வேண்டற் பாட்டு அன்று. ஒரு விருந்தாளி வெயிட்டிங்கில் இருக்கிற போது அமிர்தம் கட்சா கூட நம்ம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அதித்தி தேவோ பவ, ஒவ்வொரு விருந்தாளியும் கடவுள் தாங்கிறது தான் நம்முடைய சாஸ்திரம். அந்த மாதிரி இருந்த ஒரு மண் நம்முடைய மண்.